பிரெக்னன்சி டைம்ல நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது 5 ஸ்கேன் என்னன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஸ்கேன் ஏர்லி பிரெக்னன்சி ஸ்கேன், அதாவது வயபிலிட்டி ஸ்கேன். அது வந்து ஒரு 6 to 7 வீக்ஸ்ல பண்ணுவாங்க. அதுல பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்திருக்கா இல்லையா, அந்த ஃபார்ம் ஆயிருக்க ஜெஸ்டேஷனல் சாக் யூட்ரஸ்க்குள்ள தான் இருக்கா அப்படின்றது பார்ப்பாங்க. செகண்ட் நீங்க பண்ண வேண்டிய ஸ்கேன் வந்து என்டி ஸ்கேன். அது வந்து 11 to 14 வீக்ஸ்ல பண்ணுவாங்க. ஸோ என்டி ஸ்கேன் என்றது ஏதாவது குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ்லாம் இருக்கா பாப்பாக்கு அப்படின்னு பார்க்கறது தான் என்டி ஸ்கேன். அடுத்து வந்து அனாமலி ஸ்கேன். அதை யூஸ்வலா வந்து ஒரு 20 to 22 வீக்ஸ்ல பார்ப்பாங்க. அதுல பாப்பாவோட பாடி பார்ட்ஸ்லாம் கரெக்டா வந்திருக்கா, கண்ணு, காது, மூக்கு, அது இல்லாம கால், கை அதெல்லாம் கரெக்டா வளர்ந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதா வந்து அனாமலி ஸ்கேன். இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய ஸ்கேன் வந்து growth ஸ்கேன். அது யூசுவலா 28 to 32 வீக்ஸ்ல பண்ணுவாங்க. growth ஸ்கேன் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா அந்த டேர்முக்கு அந்த ஒரு ஜெஸ்டேஷனுக்கு பாப்பாவோட வளர்ச்சி எல்லாம் கரெக்டா இருக்கா, நஞ்சு குடிலாம் எங்க இருக்கு, பாப்பாவோட தலை எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் வந்து growth ஸ்கேன். அடுத்தது கடைசியா நீங்க பண்ண வேண்டிய ஸ்கேன் வந்து டேர்ம் ஸ்கேன். இது வந்து டெலிவரிக்கு கிட்ட வரும்போது பண்ணுவாங்க. இதுவுமே வந்து டெலிவரி டைம்ல நஞ்சு குடி எங்க இருக்கு, பாப்பாவோட தலை எங்க இருக்கு, பாப்பாவோட தலையில ஏதாவது அந்த கார்ட் சுத்திட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்காக இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த 5 ஸ்கேன் இல்லாம ஃபீட்டல் எக்கோன்னு ஒரு ஸ்கேன் இருக்கு. அது யூசுவலா 22 to 24 வீக்ஸ்ல பண்ணுவாங்க. அது எதுக்காக பண்றாங்கன்னா பாப்பாவோட ஹார்ட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணி சின்ன சின்ன மைன்யூட் ஹார்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ற ஸ்கேன் தான் அது. அது தேவைப்பட்டா பாப்பாக்கு ஏதாவது நீட் இருக்குன்னு டாக்டர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா அதை பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்கேனை பத்தியும் அடுத்த ஒரு வீடியோஸ்ல டீடைலா சொல்றேன். அது வரைக்கும் பி அவே, டேக் கேர்.